வணக்கம் நண்பர்களே, மென்பொருள் உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ யாருக்கானதுன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போறது யூனிட் 1 ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற வார்த்தையை வேற ஒரு சப்ஜெக்ட்லையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மேக்ஸ். ஆமாங்க, மேக்ஸ் தான். அதாவது மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதாவது அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு எது ஈஸியா தெரியுதோ அந்த மெத்தட் வச்சு தான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு, அதாவது நீங்க அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ப்ராப்ளமையே சால்வ் பண்றதுக்கு நீங்க கோட் வழியா சால்வ் பண்றீங்கன்னா அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ற லெசன் தான் இது, ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மென்பொருள் சம்பந்தமான வீடியோக்கள் பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க்ஸ். இது என்னது, இந்த டாபிக் நம்ம புக்லயே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது உங்க புக்ல இல்லை, இது அவுட் ஆஃப் சிலபஸ். இது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷர். நீங்க லாஸ்ட் இயர் என்ன படிச்சீங்களோ அதுல ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு முக்கியமான தேவையா நீங்க ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு ப்ரோக்ராமருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அந்த விஷயங்களை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒர்க்ஸ். இப்போ ஃபர்ஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு C++ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல print, if, else, for, while, to, switch இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பேசுற மொழியில எந்த மொழியில இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிற மொழியில இருந்து தான் இந்த கீவேர்ட்ஸை எடுத்திருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. உதாரணத்துக்கு ஸ்வரம் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தமிழ்லேயே கீவேர்ட்ஸ் பயன்படுத்த முடியும். இந்த print, if இதுக்கு பதிலாக வேற கீவேர்ட்ஸ், அதை தமிழ் கீவேர்ட்ஸே பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது உங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ் பயன்படுத்துகிற லாங்குவேஜஸ். அதனால இதை இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்குது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறதுக்காக மேக்ஸில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ், ப்ளஸ் சைன், மைனஸ் சைன், இன்டூக்கு பதிலாக ஸ்டார், அதுக்கப்புறம் டிவைடுக்கு பதிலாக இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் ஈக்குவல், அப்புறம் கிரேட்டர் தென், லெஸ் தென், இந்த மாதிரியான மேக்ஸில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்க்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணுன்னா வேற என்ன யூஸ் பண்ணுறாங்க? இது இல்லாமல் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ், அதாவது ஹேஷ், டாலர், இது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை மாடுலோ அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை ப்ரோக்ராம் படிக்கும்போது, அதாவது உங்களோட செகண்ட், தேர்ட் யூனிட் படிக்கும்போது இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கேரட் அப்படிங்கிற சிம்பிள், அப்புறம் ஆம்பர்சென்ட் அப்படிங்கிற சிம்பிள்.
இது வந்து நான் கொஞ்சம் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த மாதிரியான சிம்பிள்ஸும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் கால்குலேஷனுக்கு நம்பர்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நம்பர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இமோஜி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இமோஜினா சின்ன பிக்சர் மாதிரி. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபேஸ் எல்லாம் போடுவீங்கல்ல, ஸ்மைலியில் அதை வந்து இமோஜின்னு தானே சொல்லுவோம். ஸ்மைலிங்கிறது ஓகே. இமோஜி சிம்பிள் இதை கூட சில லாங்குவேஜில் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு ஜூலியா அப்படிங்கிற லாங்குவேஜ். மொத்தத்தில் காமனாக யூஸ் பண்ணப்படுறது இதுதான். எது இப்போ நான் சொன்னேன் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். இதை எதுக்கு நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு இப்போ நம்ம பார்த்த எதுவுமே புரியாது. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹவு டஸ் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ்? இப்போ நம்ம மேலே பார்த்த சிம்பிள்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் எப்படி தான் புரிஞ்சுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றின விளக்கம் தான் இது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குதுல்ல, இதுக்கு வந்து நம்ம பேசுகிற இங்கிலீஷோ தமிழோ இல்லை ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இந்த மாதிரி எந்த மொழியுமே புரியாது. அதே மாதிரி நம்ம இப்போ சொன்ன மாதிரி நம்பர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இது எதுவுமே அதுக்கு புரியாது. அப்போ இதுக்கு என்னதான் புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது புரிஞ்சது எல்லாமே மெஷின் கோடு தான். மெஷின் கோடா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணப்போ இந்த மாதிரி தான் கோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 1s and 0s காம்பினேஷனில் தான் கோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன 1ஸும் 0ஸும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டருங்கிறது பேசிக்காக அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மெஷின். இந்த எலக்ட்ரானிக் மெஷினில் ஒரு சிக்னல்ஸோட குறியீடு தான் இது 1 and 0. இப்போ பொதுவாக நீங்கள் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் சயின்ஸில் எலக்ட்ரானிக்ஸில் சப்ஜெக்டில் நீங்கள் AND கேட், OR கேட், NOT கேட், NAND கேட் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுக்கு நீங்கள் ட்ரூத் டேபிள் எழுதும்போது அதில் வர ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 1 அப்படிங்கிறது தான் வரும். இப்போ நீங்கள் ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ அந்த ட்ரூத் டேபிளில் வர ரிசல்ட்டோட அந்த வேல்யூஸ் தான் இது. அதாவது எல்லா கம்ப்யூட்டர்லேயும் எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்ட் இருக்கும். அதில் வர ரிசல்ட்ஸ் தான் இது. கம்ப்யூட்டர் இப்படி தான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குது. இப்போ இந்த மெஷின் கோடில் பார்த்த ஒரு ஜீரோவுக்கும் அர்த்தம் வந்து ஆஃப் அப்படிங்கிறது தான். அதில் இருக்கிற ஒரு 1க்கும் அர்த்தம் ஆன் அப்படிங்கிறது தான். அப்படின்னா 0 அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர்ல சர்க்யூட் போர்டு இருக்குது இல்லையா, சர்க்யூட் போர்டில் சிக்னல் வந்துச்சுன்னா அது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கும். அதே சிக்னல் வரல அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ 0 அப்படி சிக்னல் வரல அப்படின்னு இருந்துச்சா அது ஆஃப் ஸ்டேட்ல இருக்கு. 1 சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அது ஆன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டோட காம்பினேஷன் வச்சு தான் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது. அதாவது சிக்னல் வருது இல்லை வரல. இப்போ இந்த ஒரு 0 இல்லாட்டி இந்த ஒரு 1 இதை தான் நம்ம பிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பைனரி டிஜிட். இது 2 நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறனால 0, 1 அதனால பைனரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்பரை எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன் காம்பினேஷனில். இப்போ நான் எதுக்கு ஒன்றுக்கு முன்னாடி 7 0 போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது 8 டிஜிட் சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுது. அதான் இப்போ இங்கே 7 0 ப்ளஸ் அந்த 1 மொத்தம் 8 டிஜிட் இருக்கு. இந்த 8 டிஜிட் சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுறதுக்கு பேரு தான் மெமரி சைஸ்ல 1 பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1ங்கிறது மெஷின் கோடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தபடியா அப்போ 25 இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே மெஷின் கோடா தான் கன்வெர்ட் ஆகும். இது 000 11 001 இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். இதுதான் இதோட மிஷின் கோட். இந்த பைனரியா கன்வெர்ட் பண்ற கால்குலேஷன் வந்து நீங்க லாஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க. இப்ப சரி, நம்பர்ஸை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்குது. அப்ப ஆல்பபெட்ஸை எப்படிதான் புரிஞ்சுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேபிட்டல் லெட்டர் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 65 அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதாவது ஏங்கிற ஆல்பபெட்டை அது ஆல்பபெட்டா புரிஞ்சுக்காது, அது வந்து ஒரு நம்பரா கன்வெர்ட் ஆகும். 65 அப்படிங்கிற நம்பர். இது ஏன் 1 இருக்கக்கூடாது, ஏன் 65 கொடுத்தாங்க? கேபிட்டல் லெட்டர் ஏக்கு அதானே ஃபர்ஸ்ட் ஆல்பபெட், அப்ப 1 கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இது வந்து டிசைட் பண்ணது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன், ஏஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க இதுக்கு வந்து ஆஸ்கி அப்படிங்கிற பேர்ல ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த கோடு தான் இந்த 65. இப்ப ஏங்கிற கேபிட்டல் லெட்டர் ஆல்பபெட் 65 அப்படிங்கிற ஒரு ஆஸ்கி வேல்யூவா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஆஸ்கியா கன்வெர்ட் ஆகுன வேல்யூ வந்து திருப்பியும் நீங்க நார்மலா பைனரி கால்குலேஷன் பண்ணி சால்வ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி 8 டிஜிட் பைனரி கோடா மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு 1 பைட் ஆஃப் டேட்டா கிடைச்சிருச்சு. இது ஆஸ்கி வேல்யூவா தான் மாறணும்னு இல்லை. சில மிஷின்ஸ்ல வந்து இது எக்ஸா கோடாவும் மாறி, அதாவது ஹெக்ஸா டெசிமல் கோடாக மாறி அது மிஷின் கோடா கன்வெர்ட் ஆகும். அது ஒரு கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சரை பொறுத்தது. இப்போ அப்ப ஏக்கு 65 அப்படிங்கிற ஆஸ்கி வேல்யூ இருந்துச்சுன்னா பிக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66, சிக்கு 61, 67 அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். இப்போ ஸ்மால் லெட்டர் ஏ வந்து அந்த ஏ டு Z முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மால் லெட்டர் ஏ ஆரம்பிக்கும். அது வந்து 97ல இருந்து ஆரம்பிக்குது. 97, பிக்கு 98, சிக்கு 99 இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரி, இது ஆல்பபெட்ஸ்க்கு இப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து வேற கலர்ஸ் எப்படி புரிஞ்சுக்கும்ல, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள்ஸுமே ஆஸ்கி வேல்யூவாக தான் கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஏன் 65 வந்து, அதாவது கேபிட்டல் லெட்டர் ஏக்கு ஏன் 65 கிடைச்சிச்சு அப்படின்னு புரிஞ்சா, முன்னாடி உள்ள ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்க ஆஸ்கி வேல்யூ வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்களா, ஆஷ் அப்படிங்கிறதுக்கு 35 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டாலர் அப்படிங்கிறதுக்கு 36, அதே மாதிரி @ அப்படிங்கிறதுக்கு 64 அப்படிங்கிற ஆஸ்கி வேல்யூ. இதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸுமே ஆஸ்கி வேல்யூவா கன்வெர்ட் ஆகி அப்படியே தான் பைனரியா கன்வெர்ட் ஆகும். உதாரணத்துக்கு இங்கே பிளஸுக்கு வந்து 43, மைனஸ்க்கு 45, ஈக்குவல் டு 61. இதுதான் அதோட ஆஸ்கி வேல்யூ. இதே மாதிரி கலர்ஸ் எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா ஆர்ஜிபி அப்படின்னு ஒன்று சொல்லுதா முன்னாடி. இந்த ஆர்ஜிபிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்மால் லெட்டர் ஆருக்கு வந்து ரெட், அந்த ஜிக்கு வந்து கிரீன், பிக்கு ப்ளூ. இந்த ரெட்டும் கிரீனும் ப்ளூ இது மூணும் சேர்ந்து தான் மற்ற எல்லா கலர்ஸையும் உருவாக்குது. இப்போ இந்த கலரோட காம்பினேஷனோட வந்து அதிகமாக பண்ணுறதுனாலையோ
கம்மியாக்குறதுனாலயோ நீங்க வேற வேற கலர்ஸை உருவாக்க முடியும். இப்போ இந்த கோட்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வந்து ரெட்டை குறிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் 255 இருக்குது இல்லையா, அது வந்து ரெட்டை குறிக்குது. இதே மாதிரி செகண்ட்ல இருக்க 255 வந்து கிரீன் குறிக்குது. தேர்ட்ல இருக்க 255 வந்து ப்ளூ குறிக்குது. இப்ப இந்த ஆர்ஜிபிக்கு நடுவுல பிராக்கெட்ல இருக்க நம்பர்ஸை மாத்துறது வழியா நீங்க வேற வேற கலர்ஸை கிரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப இந்த வேல்யூஸ் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 255 அது வரைக்கும் இருக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்ப நீங்க பார்த்த இந்த கோடு எந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கோடு வந்து ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இதுல வந்து 3 கலருமே ஃபுல்லா இருக்கு. இது 3 கலரும் ஃபுல்லா இருந்தா எப்படி ஒயிட் கலர் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது வந்து பிக்சல்ஸ் பொறுத்தது. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்ப்பீங்கல்ல, அதுல ரெட் கலர் லைட்டும் பிரைட்டா எரியுது, கிரீனும் பிரைட்டா எரியுது, ப்ளூவும் பிரைட்டா எரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் இதோட கோட். இப்ப இந்த லைட் டென்சிட்டியை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா, ஃபுல்லா இல்லாம பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிளாக் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ரெட்டு, ப்ளூ, கிரீன் மூணுமே 0வா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தது வந்து இது வந்து சும்மா ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணி ரெட்டையும் கம்மி பண்ணியிருக்கு, கிரீன் வந்து கொஞ்சமா கம்மி பண்ணியிருக்கு. அதே வந்து ப்ளூவோட லெவல் வந்து ரொம்ப கம்மி பண்ணா எந்த கலர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இந்த ஆர்ஜிபி கோடோட ரிசல்ட் வந்து இந்த எல்லோ கலர் தான். இப்ப கம்ப்யூட்டர் வந்து இந்த நம்பர்ஸை எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா 3 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவா கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருக்க 255 வந்து பைட்டா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் இருக்க 255 வந்து இன்னும் 8 டிஜிட்ஸ் கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி தேர்ட்ல இருக்க 255 வந்து பைட்ஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி 3 பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சேர்ந்து தான் ஒரு கலரை டினோட் பண்ணுது. இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம் கோடு எழுதுறீங்க, அதாவது C++, ஜாவா இல்ல பைத்தன், இந்த எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு கோடு எழுதினாலும் அது வந்து கம்பைல் ஆகி மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகும். சரியா? அதாவது ஒரு ப்ரோக்ராம் கோட் மெஷின் கோடா கன்வெர்ட் ஆனாதான் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். இது எந்த ப்ராசஸ் மூலயமா அது புரிஞ்சுக்குது அப்படின்னா கம்பைலிங் அப்படிங்கிற ப்ராசஸ். அதாவது ப்ரோக்ராம் கோட மெஷின் கோடா மாத்துற ப்ராசஸ்க்கு பேரு தான் கம்பைலிங். இதுவும் ப்ரோக்ராம்ல முக்கியம். இப்ப அடுத்தது, இப்ப நான் ஒரு சாம்பிள் கோடு போட்டிருக்கேன், ஒரு சி பேஸ்ட் கோட். இதை வந்து இப்ப நீங்க கம்பைலர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், அதாவது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அதை மெஷின் கோடா கன்வெர்ட் பண்றதுக்கு கம்பைலர் டிசைன் வந்து ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. நீங்க இது C++ ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிட்டு அப்புறம் தான் ரன் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி கம்பைல் பண்ணும்போது இந்த கம்பைலர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் குள்ளார போய் அது வந்து மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகுது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னா, இந்த மெஷின் கோடை வந்து கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கு. அதாவது இந்த மெஷின் கோடை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டு ரிசல்ட் கொடுக்கறதும் மெஷின் கோட்ல தான் இருக்கும். அந்த மெஷின் கோடை இன்டர்பிரட்டர் வந்து திருப்பியும் நமக்கு புரியுற மாதிரியான நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணுது. அதாவது நான் இப்ப முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்த ப்ரோக்ராம்ல வந்து 2 நம்பரை ஆட் பண்றதுக்கான கோட் இருக்கு.
இப்போ இது ரிசல்ட்னு வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்த மிஷின் கோட் கம்ப்யூட்டர் புரிஞ்சுட்டு ரிசல்ட் கொடுத்துருச்சு. இந்த ரிசல்ட் வந்த மிஷின் கோட திருப்பியும் அது வந்து இன்டர்பிரேட்டர் மூலயமா கன்வெர்ட் ஆகி அது வந்து நமக்கு புரியுற மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது. இப்போ இந்த கம்பைலர் இன்டர்பிரேட்டர் அதில் கம்பைலிங் இன்டர்பிரேட்டிங் இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு முக்கியமான 2 விஷயங்கள். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய பேசிக் ஹார்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது ப்ரோக்ராமில் நம்ம சாஃப்ட்வேர் தான் உருவாக்க போகிறோம், ஆனால் நமக்கு கொஞ்சம் ஹார்ட்வேரும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான ஹார்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக் ஹார்ட்வேர் யூ வாண்ட் டு நோ பிஃபோர் யூ ரைட் ஏ ப்ரோக்ராம், அதுதான் இதோட டாபிக். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற ஹார்ட்வேர் வந்து ஹார்ட் டிஸ்க். இது உங்கள் கம்ப்யூட்டரில் சிபியூக்குள்ளார இருக்கும், இல்லை உங்கள் லேப்டாப்லேயும் கீழே கீபோர்டுக்கு கீழே இருக்கும். அதை நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்காக கழட்டி பார்க்காதீங்க. சம்டைம்ஸ் உள்ளார இருக்க பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்கள் கம்ப்யூட்டரோட ஒரு மூளை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுதான் உங்கள் கம்ப்யூட்டரில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேவ் பண்ணி வைக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க் தான். அது என்னெல்லாம் சேவ் பண்ணி வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க ஓஎஸ், அதாவது விண்டோஸ், லினக்ஸ், இல்லை ஆப்பிள் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா மேக் ஓஎஸ், அதாவது மேக்இன்டோஷ், இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் தான் சேவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்ளிகேஷன், உதாரணத்துக்கு க்ரோம், வேர்டு, எக்ஸ்ப்ளோரர், இல்லை ஃபோட்டோஷாப், பெயிண்ட், இது எல்லாமே ஆப்ளிகேஷன்ஸ் தான். இது எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள வேற எதையாவது கனெக்ட் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு யூஎஸ்பி கீபோர்டு, இல்லை யூஎஸ்பி மவுஸ், இல்லை இல்லை ஒரு மாடம் ஏதாவது கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு புது ஹார்ட்வேர் உங்கள் கம்ப்யூட்டர் கூட சேருது. அப்போ அந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகுறதுக்காக டிரைவர் சாஃப்ட்வேர் அந்த மவுஸ்லேயே இருக்கும். அது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். அந்த மாதிரியான டிரைவர் சாஃப்ட்வேர் ஒவ்வொரு பார்ட்டுக்குமே இருக்குது. நீங்கள் புதுசாக ஏதாவது சேர்த்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே உங்கள் கம்ப்யூட்டர் கூட சேர்ந்து இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுறதுக்கான கோட் வந்து ஏற்கனவே அதில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கு தான் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபைல்ஸ். இதுவும் ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகுது. ஃபைல்ஸ் என்ன ஃபார்மேட்ல எல்லாம் இருக்கலாம்னா, டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், இல்லை வேற எந்த ஃபார்மேட்டாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு சி ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா இப்போ sample.c அது மாதிரி எழுதுவீங்க. இல்லை C++னா sample.cpp இந்த மாதிரி சேவ் பண்ணுவீங்க இல்லையா? இது எல்லாமே ஃபைல்ஸ் தான். இது எல்லாமே எங்க இருக்கு? ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. அதுதான் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம பெர்மனன்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும், நீங்க கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்க்கும்போதும் அது அங்கதான் இருக்கு. அதனால அது வந்து பெர்மனன்ட் மெமரி. இதை எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, ஜிபி, டிபி, இதுக்கு முன்னாடி எம்பிலையும் இருந்தது. 500 MB ஹார்டு, எம்பி வரதை நிறுத்திட்டதுனால ஜிபி, டிபி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஜிபி அப்படின்னா கிகாபைட்ஸ், டிபி அப்படின்னா டெராபைட். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ரேம். இது வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க போட்டோல பாக்குறது வந்து ஒரு 4 GB DDR3 ரேமோட ஒரு போட்டோ. இப்போ ரேம் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்க அப்படின்னா
அது வந்து எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்க கம்ப்யூட்டர்ல டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப எங்கேயோ அது ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் எங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்குன்னா, இந்த ரேம் அப்படிங்கிற ஆஹ், இந்த விஷயத்துல தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு. இதுவும் இந்த மதர் போர்டோட கனெக்ட் ஆயிருக்கும் சிபிக்குள்ளார. இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அங்க ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ இந்த ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் இருக்கா, 4 GB ரேம்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து இதுக்கு கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 100 MB இல்லை 200 MB ஸ்பேஸ் வந்து இதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இல்லை அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்றீங்க. உதாரணத்துக்கு க்ரோம் வேர்ட் இல்லை நீங்க எழுதின ப்ரோக்ராம் இதை ரன் பண்றீங்க ஒரே டைம்லனா இந்த மாதிரி 3 ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி அந்த ரேமோட கெப்பாசிட்டிக்கு பொறுத்த மாதிரி அவ்வளோ இது ஓப்பன் ஆகும். ஆனா இதை எக்ஸீட் ஆனிச்சுன்னா உங்க கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். அதனால ரேமோட கெப்பாசிட்டி வந்து கம்மியா யூஸ் பண்ற மாதிரி உங்க அப்ளிகேஷன் இருக்கணும். அதாவது நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணீங்கன்னா ரேமோட மெமரி ஸ்பேஸை வந்து கம்மியாகிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இதை வந்து டெம்பரரி மெமரி அப்படின்னு சொல்றோம். கம்ப்யூட்டரோட டெம்பரரி மெமரி அப்படின்னா இப்போ நீங்க க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்க கம்ப்யூட்டர்ல, நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஏதாவது சடனா பவர் கட் ஆகுது, திருப்பி ஆன் ஆகும்போது கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ஆனா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்லீப் மோட்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் ரெஸ்யூம் ஆனிச்சுன்னா அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஹைபர்நேட் இல்லாட்டி ஸ்லீப் ஆகாட்டி இல்லாட்டி அந்த டெம்பரரி மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிருக்கும். அப்படின்னா அந்த விஷயம் வந்து அழிஞ்சிருக்கும். அதனால இது வந்து டெம்பரரி மெமரி. இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அவைலபிளாக இருக்கிறது ஜிபிஸ்ல தான். இதுக்கு முன்னாடி எம்பிஸ்லையும் இருந்தது. இப்போ வந்து 4 GB 6 GB, இப்போ உங்கள் ஃபோனுக்கெல்லாம் 8 GB வரைக்கும் வருது இல்லையா ரேம். இதுதான் உங்க கம்ப்யூட்டரோ உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிற விஷயம். இதுதான் உங்கள் கம்ப்யூட்டரோட மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து ப்ராசஸர். இதுதான் உங்க கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கால்குலேஷன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்டெல் கம்பெனியோட ஒரு ப்ராசஸரோட ஃபோட்டோ. இதுவும் உங்கள் சிபியூக்குள்ளார தான் இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் உங்கள் கம்ப்யூட்டர் எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ இது பண்ணுற வேலையை தான் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சர்க்யூட்லையும் இதுக்கு வர இன்ஃபர்மேஷனை இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க, அது சீக்கிரமாக கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை இது இந்த ரேம் இல்லை ஹார்ட் டிஸ்க் இதெல்லாமே வந்து சும்மா ஸ்டோர் தான் பண்ணி வச்சிருக்கு. எங்கே கால்குலேஷனை நடக்குதுன்னா இந்த ப்ராசஸரில் தான். இந்த ப்ராசஸர் தான் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சீக்கிரமாக அவுட்புட் கொடுக்கும். அப்போ இதுதான் ப்ராசஸிங் ஸ்பீடையே கண்ட்ரோல் பண்ணுது. உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் தான் ப்ராசஸர். இதோட ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கிகா ஹெர்ட்ஸ், மெகா ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணுவாங்க. அதுதான் என்ஹெச் செட், டிஹெச் செட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சாப்டர். இதுதான் உங்கள் சாப்டருக்குள்ளார வரும். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் புக்கில் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை படிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வரும், அதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். அதாவது இந்த லெசன் படிக்கிறதுனால நீங்க எதை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இது எப்படி ஸ்பெசிஃபை பண்றது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் இது ரெண்டை பத்தியும் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸஸும் இம்ப்ளிமெண்டேஷன் இதை பத்தியும் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கடுத்தது பியூர் ஃபங்க்ஷன்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றதுனால வர சைடு எஃபெக்ட்ஸ்.
இதை பற்றியும் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக்கோட இன்ட்ரோடக்ஷன். இப்போ உங்கள் புக்கை பார்க்கலாம். இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் the most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, evaluating the algorithm is time it takes to complete a task. ஒரு அல்காரிதமை நாம, அதாவது ரைட்டிங் அண்ட் இவாலுவேட்டிங் த அல்காரிதம், அதாவது ஒரு அல்காரிதம் நீங்க எழுதி அது எப்படி ரொம்ப நல்லா செயல்படுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அல்காரிதம் ஒரு வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்குது. இப்போ நான் மேக்ஸில் ஒரு ப்ராப்ளமை வந்து இப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுறீங்க, சீக்கிரம் ஒரு 1 minute ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 5 minutes ஆகுது. அப்போ ஃபார்முலா வைக்கிறது தான் ஈஸி. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரியான ஒரு விஷயம் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை பற்றி ஒரு ஸ்லைடு பார்க்கலாம். இப்போ அல்காரிதம், இப்போ நம்ம ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து வித்தியாசமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஒரு 3 டெக்னிக்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 டெக்னிக்ஸ் தெரியுது ஒரே விஷயத்த சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் பெஸ்ட் டெக்னிக் எப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. இந்த 3 டெக்னிக்கை தான் 3 டிஃபரெண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 அல்காரிதத்தில் எது பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெமரி சைஸ் வச்சு, அது எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எடுத்துக்குது அப்படிங்கிறத வச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அல்காரிதம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்குது. இன்னொரு அல்காரிதம் இருக்கு, அது ரொம்ப சின்னதாக இருக்கு, அது வந்து 20 செகண்ட் எடுத்துக்குது. இன்னொரு அல்காரிதம் இருக்கு, அது அதோட சின்னதாக இருக்கு, அப்போ அது 13 செகண்ட் எடுத்துக்குது. இப்போ நம்ம மெமரியையும் பேசிக்காக நம்ம பார்த்தா அந்த பெரிய அல்காரிதமே எடுத்துக்கலாம், ஏன்னா 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஆனால் நான் இந்த இடத்துல இந்த 3வது அல்காரிதம் எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னா, அது மெமரி சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது 10 செகண்ட்ஸ்ல முடிக்கிற வேலையை அது 13 செகண்ட்ஸ்ல முடிக்குது. மெமரி சைஸ் கம்மியாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது ரேம்ல கம்மி ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வேண்டாம், ஏன்னா பெருசாக இருக்கு ஆனால் சீக்கிரம் வேலையை முடிச்சிருக்கு. இது ரொம்ப சின்னதாக இருக்கு ஆனால் நிறைய டைம் எடுத்துக்குது, அப்போ இதுவும் வேண்டாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு, அதே சமயத்தில் டைமும் கம்மியாக எடுத்துக்குது. அதனால இந்த அல்காரிதத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அல்காரிதத்தை எடுத்து நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் அப்ளை பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம் கோட் எழுத முடியும். அதாவது அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் தான். அதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு C++, ஜாவா, இல்லை பைத்தன், இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த அல்காரிதம் எழுதுகிறப்போ என்னெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்பைலர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அதாவது வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணாலும், இப்போ வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுகிறப்போ வேற கம்பைலர் மாறும். இல்லை இப்போ விண்டோஸ் மெஷினில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உதாரணத்துக்கு பைத்தன் யூஸ் பண்ணுறீங்க, அதே கம்பைலர் நீங்கள் மேக்கின்டாஷில், அதாவது ஆப்பிள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது, அதுக்கு வேற கம்பைலர் இருக்கலாம். அப்போ
இந்த கம்பைலர் மாறினாலும் இல்லை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நான் இப்போ சொன்ன மாதிரி விண்டோஸில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த ஹார்ட்வேரில் வேணாலும் போடலாம். நான் மேக்கின்டாஷ்க்கு ஆப்பிளோட ஹார்ட்வேரை தான் போட முடியும். அப்போ இது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுற மாதிரி, அதாவது சேம் ரிசல்ட், பெஸ்ட் ரிசல்ட் காட்டுற மாதிரியான ஒரு அல்காரிதமாக தான் இருக்கணும் அது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to have a meaningful comparison of algorithms, the duration of computation time must be independent of the programming language, compiler and computer use. அதாவது நம்ம கம்ப்யூட் பண்ற டைம் வந்து இப்போ நான் அந்த அல்காரிதம் வந்து தேர்ட் அல்காரிதம் 13 செகண்ட்ஸ்ல முடிக்கணும்னா அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் அதே 13 செகண்ட்ஸ்ல தான் முடிக்கணும். அதே மாதிரி வேற கம்பைலர் இப்போ விண்டோஸ் மெஷினுக்கும் மேக் ஓஎஸ் மெஷினுக்கும் யூஸ் பண்ற கம்பைலர் வேற வேறையா இருந்தாலும் ரெண்டுல யூஸ் பண்ணும் போதும் அதே 13 செகண்ட்ஸ்ல வேலையை முடிக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ்னா, கம்ப்யூட்டர்னா ஹார்ட்வேரை பத்தி சொல்றாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் டெல்லோட ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுது, இன்னொன்று ஆப்பிளோட ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுதுன்னா ரெண்டுலையும் ஒரே மாதிரியான ரிசல்ட் கொடுக்கணும் ஒரே டைம்ல, அதாவது 13 செகண்ட்ஸ்லயே ரெண்டுலையும் ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, as you are aware that algorithms are expressed using statements of a programming language. அல்காரிதம் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம இப்போ இதை எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்க, SI is equal to PNR இல்லை PTR by 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற ஃபார்முலா. இதை நீங்க ஃபார்முலாவே வச்சிருந்தா அதுக்கு ரிசல்ட், அதுக்கு யூஸ் இல்லை. அந்த மாதிரி ஃபார்முலா தான் அல்காரிதம். இதை வந்து அப்ளை பண்ணணும்னா நீங்க அதுல நம்பர் சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க இல்லையா, இப்போ பிரின்சிபலுக்கு இவ்வளோ, டைம் இவ்வளோ, ரேட் இவ்வளோ அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதோட கீவேர்ட்ஸ் வச்சு அதுல யூஸ் பண்ற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதை சால்வ் பண்றது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. அந்த அல்காரிதத்தை சால்வ் பண்றதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. இல்லை அல்காரிதத்தை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியா தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. If a bulk of statements to be repeated for many number of times, then subroutines are used to finish the task. இதை பத்தி ஒரு ஸ்லைடு பார்க்கலாம். இப்போ இங்க வந்து நிறைய ப்ரோக்ராம் கோட் இருக்கு, நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. இந்த கிரே கலர் பாக்ஸ் தான் நான் ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு சொல்றேன். அந்த பிளாக் கலர் லைன்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் கோட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் கோட்ல இந்த எல்லோ கலர் லைன்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரிப்பீட் பண்ற ப்ரோக்ராம் கோட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எல்லாம் கால்குலேட் பண்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது வர கோடு வந்து அந்த எல்லோ லைன்ல இருக்கு. திருப்பியும் இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்றீங்க, அது திருப்பியும் கீழே வந்துருக்கு. திருப்பியும் இன்னொரு அதே சேம் கோட் கீழேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து சேம் கோடு தான் நீங்க யூஸ் பண்ணீங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. சப்போஸ் இது ஆவரேஜ் கால்குலேட் பண்ணல, வேற ஏதாவது ஒரு பெரிய டாஸ்க் பண்றீங்க, அப்ப 100 லைன் கோடோ இல்லை ஒரு 1000 லைன் கோடோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ப்ரோக்ராம் சைஸ் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்க சாஃப்ட்வேரோட மெமரி ஸ்பேஸும் அதிகமாகும், அதனால பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும் உங்க சாஃப்ட்வேருக்கு. அப்ப இது எப்படி கொஞ்சம் மெமரி சைஸ் கம்மி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமனா இருக்கிற கோடை எடுத்து வெளியே வைக்கிறது தான் இதுக்கு பெட்டர் ஐடியா. அப்ப இந்த மெயின் ப்ரோக்ராம் கோட்ல இருந்து இந்த காமனா ரன் ஆகுற கோடை எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த மெயின் ப்ரோக்ராம்ல இருக்க 4 லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம குறைச்சிட்டோம். அது சிங்கிள் லைன் ஆஃப் கோடா குறைச்சாச்சு. இப்ப இந்த ப்ரோக்ராமோட சைஸ் கம்மியாச்சு. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல அந்த 1 லைன் ஆஃப் அந்த எல்லோ கலர் லைன் ஒரு லைனை சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த லைன் வந்து இந்த கோடை ரெஃபர் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். அது வந்து இண்டெக்ஸ் இல்லை ரெஃபரிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு இருக்கிற 4 லைன் கோடை ரெஃபர் பண்ற ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த சைடு இருக்கு.
இப்ப இந்த சைடு அந்த 4 லைன் கோட் இருக்கு இல்லையா, இதுதான் சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்ரூட்டீனை தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கணும்னு இல்லை, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். அதை அந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நமக்கு ப்ரோக்ராம்ல எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் ப்ரோக்ராம்ல. இப்போ நம்ம புக்ல இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இஃப் பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். இதுதான் அந்த லைன்ஸ் ஆஃப் கோட் திரும்ப திரும்ப வந்தது இல்லையா, அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் சப்ரூட்டீன்ஸ் ஆர் யூஸ்ட். அந்த கோட் எடுத்து வெளியே எடுத்து வச்சோம் இல்லையா, அதை தான் சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. டு ஃபினிஷ் த டாஸ்க். அப்ப அந்த டாஸ்கை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு நிறைய கோடு எழுதாம கம்மியான கோடு எழுதி மெமரி சைஸையும் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா சப்ரூட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் C++ எது எடுத்துக்கிட்டாலும் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதனால ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் எல்லா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் that are used to perform a particular task that can be used repeatedly. இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்லிங் ஆப் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு 3 இன்புட் வேணும், பிரின்சிபல், ரேட்டு, டைம். இது என்ன விஷயத்தை கால்குலேட் பண்ண போகுது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் கால்குலேட் பண்ண போகுது. அதுதான் சப்ரூட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க். நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது. தட் கேன் பி யூஸ் ரிப்பீட்டட்லி. நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த கோடை கால் பண்ணிக்கலாம். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தி சப்ரூட்டீன்ஸ் ஆர் கால்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சப்ரூட்டீன்ஸை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டாவது டாபிக்ல போகலாம். அதாவது 1.2 ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இங்கே வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. A function is a unit of code that is often defined within a greater code structure. அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு யூனிட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மெஷரா தான் சொல்லியிருக்காங்க, ஒரு யூனிட். இப்போ நீங்கள் வந்து பால் 1 லிட்டர்னா ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து ஒரு யூனிட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆஃபன் டிஃபைன் வித்தின் அ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி அடுத்த டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபங்க்ஷன் கண்டைன் a set of code that works on many kinds of inputs like variance, expressions and produces a concrete output. சரி, இதை பற்றி ஒரு ஸ்லைட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ செகண்ட் டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ஒரு சாம்பிள் கோட் இருக்கு. இது ஒரு சி கோடு. இது வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான கோடு. இதில் ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு ப்ராக்கெட்குள்ளார இருக்கு. இது ரெண்டும் இன்புட், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக வர வேல்யூஸ். அதே ரிட்டர்ன் சீன்னு லாஸ்ட் லைனில் இருக்கு இல்லையா, அந்த பேரண்டேஜ் முடியறதுக்கு முன்னாடி அந்த சிங்கிற வேல்யூவை தான் இது அவுட்புட் பண்ணுது. இப்போ இதே மாதிரி பைத்தன் கோட் எடுத்துக்கோங்க. பைத்தன் கோடில் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதுவும் அதே சேம் டாஸ்க் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ள இருக்க ஏ கமா பி அப்படிங்கிறது இன்புட் வேல்யூஸ். இங்கே ரிட்டர்ன் சியில் சிங்கிறது அவுட்புட் வேல்யூ. இப்போ நம்ம இன்புட் கொடுத்தோம் இல்லையா,
இந்த உதாரணத்துக்கு இந்த ஆட் ஆஃப் ஏ கமா பி, அந்த ஏ கமா பிங்கிற இன்புட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று வேரியண்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். அதே என்ன வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். இப்போ மெயின் மெத்தட்லேருந்து கால் பண்ணுறப்ப இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஏ ஆஃப் 10, ஏ ஆஃப் 20, ஏ ஆஃப் 100 இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஒரு ஃபார்முலாவும் கொடுக்கலாம். b + c, c + d - c இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Specifically, a function contains a set of code that works on many kind of inputs like variance, expressions, and produces a concrete output. அதாவது வேரியன்ஸையும் எக்ஸ்பிரஷனையும் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு கான்க்ரீட்டான கரெக்டான ரிசல்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் கான்க்ரீட் அவுட்புட். அதுக்கு முன்னாடி இருக்க லைன்ல ஃபங்க்ஷன் கண்டெய்ன்ஸ் a set of code works on many kinds of inputனா நிறைய ஒரு இன்புட்டும் எடுத்துக்கலாம், நிறைய இன்புட்டும் எடுத்துக்கலாம். அது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், நேமாகவும் இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் எடுத்துக்கும். இது அந்த இன்புட்ஸ் வந்து வேரியன்ஸாகவும் இருக்கலாம், எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, let us consider the example a = bracket குள்ளார 24. அதே மாதிரி a = bracket குள்ளார 24 போட்டு as a expression in it, but 24 is not itself a expression. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கும் ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட பேரு. இது := எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வராது. இது வந்து ஒரு சியூடோ கோட். அதாவது இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இதை நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த சியூடோ கோடில் அந்த கோலனுக்கு முன்னாடி உள்ள, அதாவது 2 டாட் இருக்கு இல்லையா, அதை தான் நான் கோலன்னு சொல்கிறேன். இந்த கோலனுக்கு முன்னாடி உள்ள இந்த ஏ அப்படிங்கிற இந்த விஷயம்தான் அந்த ஃபங்க்ஷனோட பேரு. அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டும் இந்த நம்பரும் சேர்த்தது தான் எக்ஸ்பிரஷன் இல்லாட்டி வேல்யூ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ rather it is a function definition. அதாவது a := bracket குள்ள 24 அப்படின்னு போடுறது. அது வந்து ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்றது. அந்த டெஃபினிஷன்ஸ் பைண்ட் இன் வேல்யூஸ் டு நேம்ஸ். அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எங்க போய் சேரும் அப்படின்னா, இப்போ நீங்க சில எல்லாம் a = 24ன்னு போட்டீங்கன்னா 24ங்கிற வேல்யூ வந்து a அப்படிங்கிற வேரியபிளுக்கு போய் சேரும் இல்லையா. அந்த மாதிரி இந்த 24ங்கிற வேல்யூ வந்து a அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போய் சேரலாம், இல்லை அதில் எதையாவது கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் definitions bind values to names. In this case the value 24 being bound to the name a. 24 அப்படிங்கிறத aக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. Definitions are not expressions. At the same time, expressions are also not treated as definition. Definition அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷனா இருக்கணும்னு இல்லை, அதான் are not expressions. At the same time, expressions are also not treated as definition. அப்படின்னா அதே சமயத்துல எக்ஸ்பிரஷனை நம்ம டெஃபினிஷனாகவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சொல்ல முடியாதுன்னா இதை ட்ரீட் பண்ற விஷயம் வந்து ஆக்சுவலா அது எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை தான் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பும். அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷனை ஒரு டெஃபினிஷனா சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்ததுதான் டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக். அப்படின்னா நம்ம டெஃபினிஷனுக்குள்ளார, அதாவது இதை வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் கோடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ இந்த கோடுக்குள்ளார நம்ம ஏதோ கால்குலேஷன் பண்ணியிருப்போம். அது வந்து அந்த லாங்குவேஜோட சின்டாக்ஸ்க்கு தகுந்த மாதிரி எழுதியிருப்போம். அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
அதாவது டிஸ்டிங் சின்டாக்டிக் பிளாக் அப்படின்னா அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி எழுதின ஒரு கோட். அதுக்கு அடுத்தது டெஃபினிஷன்ஸ் கேன் ஹாவ் எக்ஸ்பிரஷன்ஸ் நெஸ்டட் இன்சைட் தம். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கலாம். அதுதான் எக்ஸ்பிரஷன்ஸ் நெஸ்டட் இன்சைட் தம் அண்ட் வைஸ் வர்சா. இதே மாதிரி அப்படியே ரிவர்ஸ்லையும் பார்க்க முடியும். அதாவது டெஃபினிஷன்ஸ் கேன் ஹாவ் எக்ஸ்பிரஷன்ஸ் நெஸ்டட் இன்சைட் தம் அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளாரையும் டெஃபினிஷன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்த டாபிக் வர போகலாம். அடுத்த டாபிக் வந்து டாபிக் 1.2.2 பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பைத்தன் கோட் கொடுத்துருக்கேன். இதுல வந்து மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கிற கோட்ல உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கு ஆட் ப்ராக்கெட்ல 10,20, அதாவது 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரியான கோடு. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகுது, ஆடுங்கிற ஃபங்க்ஷன். இது 2 வேல்யூவை இன்புட் வாங்கிக்குது, இது 2ஐயும் ஆட் பண்ணி சிங்கிறதுல ரிசல்ட் கொடுக்குது. இப்போ இதுல வேல்யூ எப்படி அசைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற ஆல்பபெட்டுக்கு அசைன் ஆகுது. 20 அப்படிங்கிற வேல்யூ வந்து செகண்ட்ல இருக்கிற பி அப்படிங்கிற ஆல்பபெட்டுக்கு அசைன் ஆயிருக்கு. இப்போ ஏயோட வேல்யூ வந்து 10, பியோட வேல்யூ 20. இதை வச்சுதான் அது கால்குலேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்குது. இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து இந்த வேல்யூஸை பாஸ் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பேரு ஆர்குமெண்ட். ஆர்கியூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாலே அது 2 பேர் பேசிக்கிறது. இப்போ why are you arguing அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்னை விட்டு கொடுக்காம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஆர்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்குமெண்ட்ஸ். அதாவது இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராமில் இருக்க இந்த கோடு வந்து இந்த ஃபங்க்ஷன் கோட எது வழியாக பேசிக்குது, அந்த 2 நம்பர் பாஸ் பண்ணுறது வழியாக பேசிக்குது. அதனால இதை வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் ஏவும் பியும் வச்சு தான் கால்குலேட் பண்ணுது. அதாவது இந்த 2 பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுது. அதனால இதை வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதோட டெஃபினிஷன் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பேராமீட்டர்ஸை வந்து பேராமீட்டர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் இன் எ ஃபங்க்ஷன். அதான் நம்ம இப்போ இங்கே பார்த்த மாதிரியே பேராமீட்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல இருக்க அந்த ஏபி அப்படிங்கிற வேரியபிள், அதான் வேரியபிள்ஸ் இன் எ ஃபங்க்ஷன். Function definition and arguments are the values which are passed to a function definition. இப்போ நான் இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ற வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் இங்கே வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம பேராமீட்டர்ஸ் பேராமீட்டர் வித்தவுட் டைப், அதாவது பேராமீட்டர்ஸ்லேயே 2 டிஃப்ரெண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் உள்ளது தான் பேராமீட்டர் வித்தவுட் டைப், இன்னொன்று பேராமீட்டர் வித் டைப். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது பேராமீட்டர் வித்தவுட் டைப். இப்போ இந்த டாபிக்ல வரலாம். இப்போ let us see an example of a function definition. இப்போ இங்கே கொடுத்துருக்க கோடை தான் நான் ஸ்லைட் ஆக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த சாம்பிள் கோட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சியூடோ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த லாங்குவேஜையும் யூஸ் பண்றதுல இது வந்து ஒரு அல்காரிதம் மாதிரி. இந்த சியூடோ கோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைனா பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல ரிக்வெஸ்ட் பி
இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுறதுக்கு b-ஓட வேல்யூ தேவைப்படுது. b-ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? அந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0-வை ரெண்டா பிரிக்க முடியும். ஒன்று b இஸ் ஈக்குவல் டு 0, இன்னொன்று b இஸ் கிரேட்டர் தேன் 0. அதாவது இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. b வந்து 0-வா இருக்கலாம், அப்புறம் கிரேட்டர் தேன் 0னா b வந்து 0-ஓட பெருசா இருக்கலாம். அப்படின்னா 1 2 3 அப்படியே போய்கிட்டே இருக்குமா. ஆனா 0-ஓட சின்னதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திருப்பி அந்த கோட்குள்ளார வரலாம். இது வந்து செகண்ட் லைனை பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் a to the power of b. இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன வேல்யூவை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது மெயின் ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a பவர் b, a to the power of b. இப்போ ஏக்கு வந்து 3ங்கிற வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, பிக்கு 2ங்கிற வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, இது வந்து 3 ஸ்கொயர்டு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். இப்போ மூணாவது லைன் கோட் பார்க்கலாம். லெட் ரெக் பவ் ஏபி, இதுதான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுது. இந்த லெட் ரெக் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனை சியூடோ கோட்ல டிஃபைன் பண்ணுது. அதாவது லெட் அப்படின்னா ஃபங்க்ஷன் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. ரெக் அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா பவ் அப்படிங்கிற வேர்டு தான் இந்த ஃபங்க்ஷனோட பேரு. இந்த ஃபங்க்ஷன் வந்து பவர் கால்குலேட் பண்ண போறதுனால அதோட ஒரு ஷார்ட் ஃபார்மா POW பவ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு இன்புட் வேணும் இல்லையா. அதாவது எந்த நம்பருக்கு பவர் கண்டுபிடிக்க போறோம், அதோட பவர் என்ன அப்படிங்கிறது, எந்த நம்பர் பவர் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது ஏ, அப்புறம் என்ன அதோட பவரா வரணும் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த லைன் பார்த்தோம்னா, if b is equal to 0 then 1. இப்ப b-ஓட வேல்யூ வந்து 0 1 2 3 இப்படியெல்லாம் வரும்னு சொன்னேன் இல்லையா. அப்ப இதுல வந்து ஒரு வேல்யூ இருக்கு 0. இப்போ பிக்கு கரெக்டா 0 வந்துச்சுன்னா அது ஆன்சர் வந்து 1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அப்படி இதுதான் ஆன்சர் இல்லாட்டி ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே 1ன்னு தான் வரும். இப்போ அடுத்தது பார்த்தா லாஸ்ட் லைன்ல எல்ஸ் ஏ ஸ்டார்னா இன்டூ ஏ இன்டூ பவர் ஏ பிராக்கெட்குள்ளார b மைனஸ் 1 அப்படின்னா a to the power b minus 1 என்று சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன கால்குலேஷன் பண்ணுதுன்னா, இப்ப இந்த லைன்ல இப்ப b வந்து 0-வா இல்ல, 0-ஓட அதிகமான வேல்யூ கொடுத்துட்டீங்க, 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் 1 அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா இது வந்து எல்ஸ் பார்ட்குள்ளார போய் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப எந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, அந்த a ஸ்டார் பவர் a பிராக்கெட்குள்ளார b மைனஸ் 1 அது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா a இன்டூ a பவர் b மைனஸ் 1 இப்படி கால்குலேட் ஆகி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இதுதான் அந்த சின்டாக்ஸோட இல்ல அந்த சூடோ கோடோட எக்ஸ்பிளனேஷன். இப்ப இதுல பிக்கு 0 மட்டும் வந்ததால நம்ம ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணியிருந்தோம்ல b இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. இப்போ 0 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். இதை வச்சு b வந்து நம்ம இன்டீஜர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா ஆக்சுவலா அந்த கோட்ல வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரோக்ராமும் புரிஞ்சுக்கும். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு பைத்தன். அதுக்கு நீங்க டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணலனாலும் அது கரெக்டா புரிஞ்சுக்கும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப a அப்படிங்கிறத வந்து மல்டிப்ளை பண்றோம். அப்ப a வந்து ஒரு வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பவர்ல b வந்து பவர்ல வருது இல்லையா, இது வந்து ஆல்ரெடி இன்டீஜரா தான் இருக்கு. இப்போ a வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் இன்டீஜர் ரிசல்ட்டை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஏக்கும் இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்க புக்கில் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த above function definition, variable p is the parameter
இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறத நான் பேராமீட்டர்ஸ், ஏன்னா இதை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுது, இது ரிக்வயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால பிஏ ரிக்வயர் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வேல்யூ விச் இஸ் பாஸ் டு த வேரியபிள் பி. அப்போ மெயின் கோட்ல இருந்து பிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறாங்க, இஸ் த ஆர்குமெண்ட். மெயின் கோட்ல இருந்து பாஸ் பண்ணும்போது அதுக்கு பேரு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. த ப்ரீ கண்டிஷன் ரிக்வயர்ஸ் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ். இந்த ப்ரீ கண்டிஷன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை சொல்லியிருக்காங்க, இது வந்து ரிக்வயர் பண்ணுது, செகண்ட் லைன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதனால போஸ்ட் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கிவன். அப்புறம் நோட் we have not mentioned any types data types. இதுல எதை கவனிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து இன்டிஜர்னோ ஃப்ளோட்னோ ஏதோ ஒரு டேட்டா டைப் நீங்க மென்ஷன் பண்ணல இந்த சூடோ கோட்ல. சம் லாங்குவேஜ் கம்பைலர் சால்வ்ஸ் திஸ் டைப் டேட்டா டைப் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம் அல்காரிதமிக்கலி. அதாவது அந்த டேட்டா டைப்பை வந்து சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுவாகவே கண்டுபிடிச்சிரும். உதாரணத்துக்கு பைத்தன் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேட்டா டைப்பை அதுவே கண்டுபிடிச்சிடும். ஆனால் இந்த C++ இதுல எல்லாம் நீங்க டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, int a = 0 இந்த மாதிரி எல்லாம் டிஃபைன் பண்ணுவீங்கல்ல. பட் சம் require the type to be mentioned. அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ C++ல எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியதா இருக்குது, அதை தான் இந்த 2வது லைன்ல சொன்னது. ஆனால் பைத்தன்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியதில்ல, அதனால அது அல்காரிதமிக்கா டேட்டா டைப்பை சால்வ் பண்ணிடுது. இப்போ அடுத்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த above function definition, if expression can return 1 in the then branch by the typing rule the entire if expression as type int. இப்போ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த if கண்டிஷன் ஃபுல்லாக int இந்த இது வந்து ரிட்டர்ன் வேல்யூ 1 கொடுக்குறனால, அப்புறம் பிக்கு வந்து நம்ம 0 அப்படின்னு 0வா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம்ல, இதனாலையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்போ 1ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கும் இன்டீஜர், இப்போ பியும் வந்து 0 அசைன் ஆகியிருக்கனால 0வும் இன்டீஜர், அப்போ இது ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்ட்டு அதுவே புரிஞ்சுக்கும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா, since the if expression has type int, the function's return type also be int. இதுதான் அந்த 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்டீஜர் வேல்யூ வரும்னு சொன்னது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. b is compared to 0 with the equality operator, so b is also type int. அதான் b equal to 0 இப்போ சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி b வந்து 0 கூட கம்பேர் பண்ணனால 0 வந்து ஒரு இன்டீஜர், அதனால b வந்து இன்டீஜர் அப்படின்னு அதை அசைன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ a வந்து a is multiplied with another expression using the star operator, a must be a int. இப்போ அடுத்த லைன்ல பார்த்தீங்கன்னா a வந்து ஸ்டார் ஆப்ரேட்டர் வச்சு இன்னொரு ஃபார்முலா கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க, அப்படின்னா ஏவும் இன்டீஜராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபார்முலாவை தான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த டைப் பார்த்தோம்னா பேராமீட்டர் வித் டைப். இதுவும் அதே மாதிரியானது தான். நீங்கள் முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரியே ஆன ஒரு டாபிக். இப்போ இதுக்கு உண்டான ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைடில் இதுதான் பேராமீட்டர் வித் டைப்போட சூடோ கோட். இதில் பார்த்தீங்கன்னா மீத எல்லா லைன்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு, b is greater than 0, அதில் வந்து greater than or equal to இருந்துச்சு. இதை மட்டும் greater than 0, அதாவது 0ங்கிற வேல்யூ இன்புட் வாங்காது, அதோட பெரிய வேல்யூ 1, 2, 3 இது மட்டும்தான் இன்புட் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ற வேல்யூ a to the power of b அதே மாதிரியான லைன். இப்போ நம்ம வித்தியாசமா இருக்கிறது வந்து இந்த ஒரு லைன் தான், லெட் ரெக் பவர் a of int p colon int அப்புறம் colon int colon equal to கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது லாஸ்ட் ப்ரோக்ராம் லைன்
சூடோ கோட் லைன்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது வந்து இஃப் கண்டிஷனும் இந்த எல்ஸ் கண்டிஷனும் அந்த சூடோ கோட்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது இந்த ஒரு லைன் தான். இதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏக்கு பக்கத்துல ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறது இருக்கு, பிக்கும் இன்டீஜர் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஏங்கிற பேராமீட்டருக்கும் இன்டீஜர் டேட்டா டைப் அசைன் பண்ணியிருக்காங்க, பிங்கிற பேராமீட்டருக்கும் இன்டீஜர் டேட்டா டைப் அசைன் பண்ணியிருக்காங்க. இங்க லாஸ்ட்ல கொடுத்துருக்க இன்ட் அப்படிங்கிறது இந்த பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட நேமுக்கு உள்ள டேட்டா டைப் இந்த சூடோ கோட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஏக்கும் இன்டீஜர் டேட்டா டைப், பிக்கும் இன்டீஜர் டேட்டா டைப்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டாங்க. இது சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி நம்ம கோட்லயே கொடுக்க வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சாம்பிள் சி ப்ரோக்ராம் கோட் பார்க்குறோம். அதே பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் அங்கே பவுக்கு பதிலாக பவ் 1 போட்டிருக்கேன். ஏன்னா அதில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பவ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. அதனால அது கூட அது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பவர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே 2 இன்புட் வாங்குது, இன்ட் ஏ, இன்ட் பி. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் பேராமீட்டர்ஸ்க்கு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கும் டேட்டா டைப் இன்டீஜர் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் b = 0, ரிட்டர்ன் 1. இது வந்து ரிட்டர்ன் பண்றது எல்லாமே சூடோ கோட்ல மாதிரியே இருக்குது, வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப இதை பத்தி தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. when we write the type annotation for a and b, the parentheses are mandatory. அப்படின்னா இங்க எழுதியிருக்க மாதிரி இந்த சூடோ கோட்ல இன்டீஜர் டேட்டா டைப் ஏதாவது டிஃபைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிராக்கெட் போடணும். அந்த பிராக்கெட்டுக்கு தான் பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பேரந்தசிஸ்னு சொல்றது இங்க வர இந்த பிராக்கெட், இங்க வர இந்த ஓப்பன் பிராக்கெட்டும் இந்த க்ளோஸ் பிராக்கெட்டையும் தான் சொல்றாங்க. அப்ப இதுல மேல பாத்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ்ல பிராக்கெட்ஸ் போடல, இந்த பவ் பக்கத்துல பிராக்கெட் போடல, ஆனா இங்க போட்டிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸை பத்தி தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க சப்போஸ் டேட்டா டைப் சூடோ கோட்ல எழுதுனீங்கன்னா அந்த இடத்துல பிராக்கெட் கண்டிப்பா போட்டாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது generally we can leave out these annotations because it's simpler to let the compiler import them. இப்ப இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போடுறது சில டைம் நம்ம லீவ் பண்ணலாம், ஆனா அப்படி இருந்தாலும் கம்பைலர் அது கண்டுபிடிச்சிக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க பிராக்கெட் போட்டு வச்சிருக்கோம். இது ஏக்கு தான் இந்த இன்டீஜர் டேட்டா டைப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. there are times we may want to explicitly write down type. இல்ல சாரி, பிராக்கெட் போடுறத பத்தி சொல்லல, இங்க வந்து இன்டீஜர் டிஃபைன் பண்றத பத்தி சொல்றாங்க. generally we can leave out these annotations because it's simpler to let the compiler import them. அப்படின்னா இந்த சூடோ கோட்ல பாத்தீங்கன்னா இன்டீஜர் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. அப்ப இந்த பைத்தன் கோட்ல மாதிரி அதுவே டேட்டா டைப்பை அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுவே புரிஞ்சுக்குது அப்படிங்கிறது தான் கம்பைலர் இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே புரிஞ்சுக்குது. அதுக்கு அடுத்தது there are times we may want to explicitly write down types. அப்ப சில கோட்ல வந்து நீங்களே அந்த கோடை டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இன்டீஜர் இல்ல ஃப்ளோட் டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்ல இந்த நம்பர் அதை சால்வ் பண்ண போகுது, இல்ல இந்த வேல்யூஸ் எந்த மாதிரியான வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரிக்டா அங்க மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சி ப்ரோக்ராம்ல இப்போ பார்த்த மாதிரி. அப்ப this is useful on times when we get a type error from the compiler that doesn't make sense. இப்போ நம்ம சப்போஸ் அதை வந்து இன்டீஜர் அப்படின்னு இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு டெசிமல் வேல்யூ கொடுத்துட்டோம். இந்த கோட்ல கொடுத்துருக்க மாதிரி ஒரு இன்டீஜர் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம மெயின் ப்ரோக்ராம்ல வந்து பாஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வர வேல்யூ, அதாவது 10.5 அப்படின்னு பாஸ் பண்ணா இங்கே வந்து டேட்டா டைப் எரர் வரும்.
So explicitly annotating the types can help with debugging such an error message. அப்ப இத நம்ம அங்க டிக்ளேர் பண்றதுனால நம்ம எரர் மெசேஜை அவாய்ட் பண்ணலாம் சில கேசஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. The syntax to define function is closely to the mathematical usage. அப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது வந்து நம்ம அதுல என்ன கால்குலேஷன் பண்ண போறோம் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம். அதான் syntax to define the function is close to the mathematical usage. நம்ம மேக்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம் அதே மாதிரி இப்ப நான் இங்க ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணல ஆட் பண்றதுக்கு அந்த இந்த கோடு வந்து ஒரு ஆடுல இங்க வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடு. அப்ப இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் விஷயத்த சால்வ் பண்ணுது. அப்ப இதை தான் நம்ம ஃபங்க்ஷனா போட்டிருக்கோம். அதுதான் மேத்தமேட்டிக்கல் யூசேஜ் அப்படின்னு போடுறோம். அப்ப the definition is introduced by the keyword let. இந்த ஃபங்க்ஷன் எங்க ஆரம்பிக்குது இந்த ஜீரோ கோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லெட்ன்னு இருக்குது. இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இதை வச்சுதான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து இங்கதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு ரெக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனோட நேம்ல அது வந்து லெட் ரெக் அப்புறமா பவர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். அது நார்மலா லெட்டுன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால லெட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பவருங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட நேம் அப்படின்னு சொல்றாங்க. லெட்டுங்கிறது ஒரு கீவேர்ட் சியூடோ கோட்ல இங்கதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது தெரியும். அது பக்கத்துல இந்த ரெக்குங்கிற கீவேர்டை விட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பவர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். ஏன்னா இது பவரை கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு இங்க இதுல வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சீடோ கோட்லயும் இந்த இடத்துல 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்ப அதை வச்சுதான் மெயின் ப்ரோக்ராமுக்கு அது கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது. Then the formula that computes the image of the argument is written after equal to sign. இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் தான் ஃபார்முலா that computes the image of the argument is written after the equal to sign. இந்த ஈக்குவல் டு சைனுக்கு அப்புறமா இந்த டெஃபினிஷன் வந்து என்ன செய்யணும், அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஈக்குவல் டுக்கு அப்புறமா இதுக்கு கீழே எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாஸ்கை தான் அது பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இப்ப இந்த லெட்டுன்னு கொடுத்துருக்கிறது வந்து லெட்ரெக் அப்படின்னு எழுதலாம், லெட்டுன்னு எழுதலாம். இது வந்து லெட்ரெக் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெக்கர்சிவா இருந்துச்சுன்னா லெட்ரெக்னு எழுதுவோம். அந்த ஃபங்க்ஷன் ரெக்கர்சிவா இல்லை அப்படின்னா லெட்டுன்னு மட்டும்தான் எழுதுவோம். இந்த லெட்ரெக் அப்படிங்கிறதுக்கு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மார்க்ல கேட்கலாம். லெட்ரெக் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு கேட்டாங்க, அது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். இல்லை சும்மா லெட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது வந்து நான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ நார்மலா ஃபங்க்ஷனுக்குள்ள சின்டாக்ஸை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ஸ்லைட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்லைட் தான் இது டெஃபினிஷன் சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதாவது லெட்ரெக் எஃப்என்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம் ஓட ஷார்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் A1 A2 எக்ஸெட்ரா அப் டு AN வரைக்கும் வர்றது தான் இதோட பேராமீட்டர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் கீவேர்ட் லெட்ரெக் அப்படிங்கிறது இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்ததா A1ல இருந்து A1 வர A1 A2 A3 எக்ஸெட்ரா அப் டு AN வரைக்கும் வருது இல்லையா, இதை வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை வச்சுதான் இது மெயின் ப்ரோக்ராம் கூட கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போகுது. இதுல இருக்க வேல்யூஸ் தான் இதுக்குள்ள இருக்க சின்ன கோட் கூட யூஸ் பண்ணிக்கும்.
இப்போ இதை பற்றி பார்க்கலாம். Here the fn is a variable indicating an identifier. இந்த fnங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃபங்க்ஷன் நேம் இல்லாட்டி வேரியபிள் நேம் இல்லை பேராமீட்டர் நேம் எதுவாக இருந்தாலும் அதை காமனாக ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபையர் அப்படின்னா இப்போ ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபங்க்ஷன் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஃபங்க்ஷன் நேம். The name a1 to an are variables. இப்போ a1ல இருந்து an வரைக்கும் இதை ஏன் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, a1க்கு நீங்க 10ம் பாஸ் பண்ணலாம், இல்லை a1க்கு 20யும் பாஸ் பண்ணலாம். வேற வேற நம்பர் நம்ம பாஸ் பண்றதுனால அது வந்து வேரியிங் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இதனால அதை வந்து வேரியபிள், ஒரே மாதிரியான வேல்யூ எடுத்துக்காம அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணும்போது வேற வேற வேல்யூ ஒரே வேரியபிளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது a1 அப்படிங்கிற ஒரு பேருக்கு கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு a1 to an இடத்துல வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல வரனால ஃபங்க்ஷன் நேம் கார்டு அந்த பக்கம் வர்றது எல்லாமே பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த கீவேர்டு ரெக் வந்து எப்போ தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான், இல்லாட்டி அது தேவையில்லை. ரெக்கர்சிவ் இல்லைன்னா தேவையில்லை. இப்போ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நோட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a function definition which call itself is called recursive function. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே சூடோகோடு எழுதி இருக்கிறது, இந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கே பவர்னு இருக்கிறத திருப்பியும் இந்த பவருங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேமும் இந்த ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல வரும்போது திருப்பியும் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, சேம் ஃபங்க்ஷனையே தான் கால் பண்ணுது பவருங்கிற ஃபங்க்ஷனை. அதனால இந்த ஃபங்க்ஷன் இதையே கால் பண்ணிக்கிறனால இது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்ததா இன்னொரு எக்ஸாம்பிள் சூடோ கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நம்பர் ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சூடோ கோட். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்போ பார்க்க போறோம். இது வந்து ஈவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சூடோ கோட். இதுல இப்போ பார்க்கணும்னா அங்க லெட் ரெக் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கு. அப்படின்னா ஃபங்க்ஷன் இங்க இருந்து ஆரம்பிக்குது, இது வந்து ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது எது தேவைப்படுது, எக்ஸோட வேல்யூ தேவைப்படுது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 1 2 3 இந்த மாதிரியான வேல்யூஸ் எடுத்துப்போம். இதை வந்து இந்த எக்ஸுங்கிற பேராமீட்டர்ல அசைன் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் வந்து 0வா இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஆடா இருந்துச்சுன்னா அப்படின்னு வரும்போது இது இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுது, அதுக்கு x-1 பேராமீட்டர், இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுது, இல்லாட்டி E1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. இப்ப ரெண்டாவது கோடு அப்படி பார்க்க போனோம்னா இதுல ரெக்கர்சிவ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணல, லெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் மேல ரிக்வெஸ்ட் கண்டிஷன் சேமா தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2 கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ரெண்டுமே யூஸ் பண்ணி நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் வந்தா அண்ட்னு அர்த்தம், E1 x-1. இந்த இடத்துல ரெண்டு கோடு வந்துச்சுன்னா ஆர்னு அர்த்தம், இது இல்லாட்டி இது. இந்த இடத்துல அண்ட்னு வந்துச்சுன்னா ரெண்டுமே கன்சிடர் பண்ணணும். இப்போ x-1 ரிட்டர்ன் ஆட், இப்படி இருந்துச்சுன்னா ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இது இந்த சின்டாக்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாலாம் புரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் இதில் கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது வந்து லெட்ரெக்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த லெட்டுன்னு ஆரம்பிக்கிற இடத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, லெட்ரெக்னு வந்தால் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்.
இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடுங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணுது. இந்த ப்ளூவா மாற்றிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல கால் பண்ணுது. இந்த இடத்துல ஈவன்கிற ஃபங்க்ஷனை இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. இதை தான் இங்கே புரிஞ்சுக்கணும். இது வந்து ரெகர்சிவ் அண்ட் நான் ரெகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் லெட் ரெக் கீபோர்டு வச்சும் லெட் கீபோர்டு வச்சும் எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ். இப்போ இந்த அடுத்ததா சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸில் இதுதான் பேசிக்காக ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கலாம். எக்ஸ் யூஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் அப்படிங்கிறது இன்புட், ஒய் அப்படிங்கிறது அவுட்புட். இப்போ எக்ஸுங்கிற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்கன்னா ஒய் அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சுன்னா ஒய் வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸில் ரெண்டாவது லைனை பார்க்கலாம். இதில் வந்து x1 gives x2 gives y கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு வேல்யூ x1 x2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு இன்புட் கொடுக்குறீங்க. x1 வந்து ஃபர்ஸ்ட் இன்புட், x2 செகண்ட் இன்புட். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை இப்படி எழுத முடியும். அப்போ அவுட்புட் வர்றதுக்கு தான் y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் மூணாவது லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, x1 gives எக்ஸெட்ரா வந்து xn gives y. அப்படின்னா x1 x2 x3 இந்த மாதிரி நிறைய வேல்யூ xn வரைக்கும் நம்ம நிறைய இன்புட் வாங்கி அது yங்கிற ஒரு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. இப்போ இது மூணுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு இன்புட் வாங்கலாம், இல்லை இன்புட் வாங்காமலும் இருக்கலாம், இல்லை நிறைய இன்புட்டும் வாங்கலாம். ஆனா அது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், அதுதான் அவுட்புட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்க்கலாம். The x and y are variables indicating types. அதாவது இது ரெண்டும் ஒரு வேல்யூ வச்சிருக்க வேரியபிள்ஸ். இப்போ நான் அங்கே அடிஷன் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண மாதிரி ஏபி அப்படிங்கிற வேரியபிள்ஸ் மாதிரி இங்கே எக்ஸ் ஒய் அப்படிங்கிற வேரியபிள். The type x gives y is the type of a function that gets the input of type x and returns the output of type y. இந்த ஃபர்ஸ்ட் லைனை தான் இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதாவது எக்ஸுங்கிற இன்புட் வாங்குது, ஒய்ங்கிற அவுட்புட் கொடுக்குது. இப்போ இந்த ரெண்டாவது லைன் வேற x gives x2 gives y is a type of function that takes two inputs. இப்போ இந்த செகண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இன்புட் வாங்குது, x1 x2 இது ரெண்டு இன்புட், yங்கிறது அவுட்புட். இப்போ மூணாவது லைன் likewise x1 tends to etc up to xn gives y as type x as input of n arguments and y type as output. இப்போ இந்த மூணாவது லைன் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னங்கிறதுக்கு இப்போ நீங்க 3 இன்புட்னா x1 x2 x3யோட முடியும், இல்லை 10 என்னங்கிறதுக்கு 10 வச்சுக்கிட்டீங்கன்னா x1 x2 x3 10 வரைக்கும் x10 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை கொடுப்போம். அப்போ டேட்டா டைப் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா x1 x2 x3 என்ன வேல்யூ வந்துச்சோ அதே டேட்டா டைப் தான் வைக்கும் அசைன் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் நோட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன். நான் இப்போ எங்கே ரீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் புக்கில் நோட்டில் இருக்கும். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன், தேர் இஸ் நோ டைனமிக் ஃபங்க்ஷன். அதாவது எல்லா ஃபங்க்ஷனுமே ஸ்டாட்டிக் தான். ஸ்டாட்டிக்னா அது ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட அவுட்புட் கொடுக்கும். ஆனா அது வந்து டைனமிக் கிடையாது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க டிஃபைன் பண்ணியிருக்க ஒரு ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்காது, அந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்கும்.
நீங்க வேற ஏதாவது வேலை செய்யணும்னா வேற ஃபங்க்ஷனை தான் கூப்பிட வேண்டியது இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலா. அதனால அது வந்து ஸ்டாட்டிக், அது டைனமிக் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு இந்த சாப்டர் போதும். நாளைக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மென்பொருள் சம்பந்தமான வீடியோக்கள் பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.